ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. நம்ம வயலுக்கு போயிட்டுருக்கோம். இதில் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அது கூடவே ஒரு பர்ஸும் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நம்ம வயலுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் முருங்கைக்கீரை சூப் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்துட்டுருக்காங்க. மீதி பேர்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. வயலில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்கன்று வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. பவர் வீடரால் ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க. இது ஒருத்தவங்க கமெண்டில், அதாவது நம்ம ஓட்டுற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா அது என்ன மிஷின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கத்திரிக்கன்று, மிளகாக்கன்று, அதுமாரி பூஞ்செடியெலாம் வைக்கும்போது இடையில வந்து ஏர் ஓட்டுறதுக்கான கருவி தான் அது. அது வந்து பவர் வீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டுறதுக்கு வந்து வெயிட் இல்லாமல் நல்லா ஈஸியாகவே இருக்கும். இது இருக்கிறதுனால வந்து நமக்கு களை எடுக்கிற செலவு வந்து குறையும், ரொம்பவே குறையும். இப்போ நம்ம கண்ணுக்கிட்ட மட்டும் இவ்வளோ பெரிய கொலையும் ஒரு ஆள் 2 ஆள் விட்டாலே ஒரே நாளில் வந்து களை எடுத்து முடிச்சிடுவாங்க. மிஷின் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாங்க. நம்ம வந்து அதாவது கொஞ்சம் செடிக்கிட்டே நிற்கிது, அதை தள்ளி ஓரமாக வச்சுட்டு நிறுத்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு திரும்பி போய் வண்டியை வந்து ஓரம் கட்டி நிறுத்திட்டு வரோம். இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கெலாம் சிரமமாக இருக்காது. லேடிஸ் ஓட்டணும், ஜென்ட்ஸ் ஓட்டணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தை கூட ஓட்டலாம். வெயிட் இல்லாமல் நல்லா ஈஸியாகவே இருக்கும். நம்ம வண்டியை வந்து வரப்போரமாக நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம பர்ஸில் என்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். பர்ஸை வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம். திரும்பி போயிட்டு எடுக்க போகிறோம். இப்போ வாங்க, வயலுக்கு எதுக்கு நம்ம பர்ஸ் எடுத்து வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் வந்துட்டாலே பெரும்பாலான கிராமத்தில் உள்ள எல்லாருமே இந்த விதைகளை வந்து பரிமாற்றம் செஞ்சுப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து ஆடி மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கொடி வகை போட்டு வச்சுருப்பாங்க. அது அடுத்த வருஷத்துக்கு போடுறதுக்காக அந்த விதையை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாருமே எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு விதை இருக்கும், இன்னொருத்தவங்க வீட்டில் இன்னொரு விதை இருக்கும். அதை வந்து அப்போ பரிமாற்றம் செஞ்சுப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட பரங்கி விதை இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு, அவங்ககிட்ட சொர விதை இருந்துச்சுன்னா அதை வாங்கி, இப்படி வந்து பண்டமாற்ற முறை மாதிரி பரிமாற்றம், அந்த விதையை மட்டும் பரிமாற்றம் பண்ணிக்கிறது வழக்கமாகவே இருக்கும். அதெல்லாம் தெரியுமா? ஆடி மாதமே முடிஞ்சிச்சு, இப்போயே அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஆடி மாதம் போடுறதுக்காக தான் விதை வாங்கிட்டு வந்தேன். வீட்டு கொல்லையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விதை வந்து எங்கேயும் நான் யார்கிட்டையும் கேட்கல. நான் வந்து கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில், அப்புறம் ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசான பாட்டிலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் விதையெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வந்து பள்ளி மிட்டாய் சாப்பிட்ருப்போம். அந்த பள்ளி மிட்டாய் வந்து பல கலரில் இருக்கும். அது போல் இருக்குது இந்த விதை. அதுபோல் ஜெம்ஸ் மிட்டாயின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். அதுபோல் இந்த விதை வந்து கலராக இருக்குது. இதில் வந்து ஹைப்ரிட் விதையும் இருக்குது, நாட்டு விதையும் இருக்குது. நாட்டு ரக விதையும் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம விதை போடலாம். இந்த கொட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தை போடுறதுக்காக போட்ட கொட்டா இல்லை. நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கும். இந்த கொட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்காக கடலக்கொடி கொண்டு வந்து போடுறதுக்காக இந்த கொட்டா வந்து போட்டு வந்தோம். மேலே சீட்டிலாம் போட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ பிரித்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வெறும் கறி மட்டும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இதில் வந்து ஏதாச்சும் கொடி வந்து ஏற்றி விடலாம், வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோம். இப்போ வந்து 4 தூண் இருக்குது இல்லையா, அந்த 4 தூணில் மட்டும் எல்லா விதையும் ஊனி விட்டோம்னா அது பட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடி வந்து பறந்துடும். நம்ம என்னென்ன விதை ஊன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கை விதை, பாவை விதை, பரங்கி விதை. பரங்கி விதை இருக்குது. பரங்கி விதையை வந்து தரையில் போட்டு விட்டுடலாம். பந்தல் ஏற்றுறது வந்து சொர விதை, பாகை விதை, பொல்லங்காய் விதை, அடுத்தது கொடி பீன்ஸு. இதெல்லாம் வந்து போட்டு விட போகிறோம். நம்ம களைக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஏர் ஓட்டினக்குள்ள தானே மண் வந்து பொலன்னு இருந்துச்சு. ஈரமும் இருந்ததுனால நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கையாலேயே குழி பறிச்சுட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா உளுத்து விட்டுட்டு நம்ம குழி போட்டு உள்ளார விதையை ஊன்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தரை விதையும் இருக்குது, முள்ளங்கி விதையும் இருக்குது, வெண்டி விதையும் இருக்குது. நம்ம சும்மா வாங்கிட்டு வந்த எல்லா விதையுமே வந்து பேப்பரில் மடித்து கொடுத்துருந்தாங்களா, அது எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கையில் கிடைச்ச விதையை அள்ளிட்டு வந்தோம். அதுதான் வந்து ஊன்றோம். இதில் எத்தனை கொடி ஏற்றி விட்டாலும் இந்த கொட்டா வந்து தாங்கும். ஏன்னா தூண் வந்து நல்ல சிமெண்ட்டு தூண். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பி போட்டிருக்கோம். 4 பக்கமும் கம்பி போட்டுட்டு இடையில வந்து கழி வச்சு கட்டியிருக்கோம். அதனால் எவ்வளோ விதை போட்டாலும் தாங்கும். அதனால் நிறையா ஊனோம்னா அடம்பாக இருந்துச்சுன்னா காய் வந்து காய்க்காது. கொஞ்சம் அலசலாகவும் இருக்கணும்.
காத்தோட்டமாக இருந்தால் தான் எந்த செடியாக இருந்தாலும் காய்க்கும். இப்போ வந்து நம்ம 2வது தூணில் ஊன போகிறோம். இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஒடியாந்த தண்ணியெல்லாம் இங்கே தான் நின்ன மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து களைச்சி விட்டுட்டு மோடாக்கி விட்டுட்டு நம்ம மண்ணை சாஃப்டாக்கி விட்டுட்டு இதுலேயும் வந்து விதையை ஊனி விட்டுடலாம். நம்ம வந்து ஆடி மாதம் ஊன்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம். ஊன முடியல. எப்போ எது நடக்கணுமோ அப்போ வந்து அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ தான் நடக்கும். அது இப்போ தான் நடக்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்குது. இதுலேயும் அது போல் பீக்க வரை, பொல்லை வரை, சொரை வரை, அடுத்து கொடி பீன்ஸு, பாகை வரை, இத்தனையும் நம்ம ஒவ்வொரு விதை வந்து ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதை எல்லாத்தையும் கலந்து ஊன்றோம். எல்லா துணிலையுமே வந்து நம்ம விதையை ஊனி விட்டாச்சு. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ஈரம் இருக்குது, இருந்தாலுமே வந்து தண்ணி ஊற்றணும். எந்த செடி வச்சாலும் சரி, விதை ஊன்னாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நம்ம வைக்கிற செடிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தண்ணி ஊற்றி விடணும். அது வந்து உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் செய்வேன். எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது செடி வச்சாலும் சரி, நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதில் ஊற்றி விடுவேன். இதில் வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விடணும். என் கூட வந்தவங்க நான் விதை ஊன்ற வரைக்கும் கூடவே இருந்து மறுபடியும் வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. முன்னாடி போகிறத பாருங்கள். இப்போ வந்து மணி வந்து 9:45. நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். மணிமேகலையும் வந்து அங்கே வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் நம்ம சூப் எடுத்துகிட்டு வரும்போது கூட 2 பேர் வந்தாங்க. இப்போ பெரிய தலையும் வந்திருக்குது கூட. நம்ம எப்போ வயலுக்கு போனாலும் நல்ல பாதுகாப்போடு போகிறோம்ப்பா. மணிமேகலை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்பெரி குச்சி ஊனிந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஏர் ஓட்டிட்டோம். நம்ம ரொட்டேட்ரு வச்சு தான் ஏர் ஓட்டணும். டிராக்டரை வச்சு ரொட்டேட்ரு கலப்பையால் தான் ஏர் ஓட்டுச்சு. இருந்தாலுமே அது வந்து அரைப்படலை, முழுசாகவே கிடக்கு. அந்த குச்சியெல்லாம் வேரோட அப்படியே கிடக்கு. அதுதான் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. அங்கேயும் வந்து நம்ம கத்திரிக்கண் வந்து வச்சு விட்ருக்கோம். அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் மணிமேகலை வந்திருக்காங்க. அதோடு நம்ம சோளம் காய வைக்கிற வேலையும் இருந்துச்சு. சோளத்தை காய வச்சுட்டு தான் வயலுக்கு வந்திருக்காங்க. வயலுக்கு வரும்போதே ஒரு கேன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போக சொன்னோம். ஏன்னா நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுனால தண்ணி கேனில் வந்து ஒரு கேன் வந்து தண்ணி, அதாவது செடிக்கு தண்ணி ஊற்றுற கேனில் வந்து ஒரு கேன் தண்ணி கொண்டு போய் வைக்க சொன்னோம். அவங்க வயலுக்கு வரும்போது ஒரு கேனில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம காலைல விதை ஊனோம் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். எந்த செடி வச்சாலும் சரி, விதை போட்டாலும் சரி, உயிர் தண்ணி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக ஊற்றணும். இந்த கேன் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஒரு குடம் தண்ணி வந்து தாராளமாக பிடிக்கும். இது வந்து அமேசானில் வாங்கினது, ஆன்லைனில் அமேசானில் வாங்கினது தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொனலாட்டம் வச்சுருந்தாங்க. அது நம்ம வீட்டில் வளர்த்தவங்கெல்லாம் பிச்சு போட்டு கடித்து நசுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு ஐடியா பண்ணி எண்ணெய் டப்பா, அது கடலை எண்ணெய் டப்பா, அதை வந்து ஊக்கால் ஓட்டை போட்டு நம்ம வந்து அப்படியே ஷவராட்டம் ஊற்றுற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா விதையெல்லாம் போடும்போது இப்படி தண்ணி ஊற்றினா தான் விதை வந்து மேலே வராமல் அழகாக வந்து செடிக்கு ஊற்றும் போதும் மழை பெஞ்ச மாதிரி அதுங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அதை செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. வந்தவங்கெல்லாம் எல்லாம் ஜம்முன்னு குளுன்னு படுத்துருக்காங்க. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறதும் சுகமாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். எங்கே அவங்க இங்கே சுகமாக தூங்குறாங்களா? சரி, நீ வா வரட்டும். ஏன் இப்போ தான் தூக்கம் கலைஞ்சிதா உங்களுக்கு? வாங்க, இப்படியே வாடாலே, இப்படியே வா. ஐயோ, நாம பில்லு படாமல் வராங்களாம். ஏன் பில்லு பட்டா என்ன? நான் அவர்சாங்க குட்டியே, 2 குட்டியே, எங்கடா நீ வயலுக்கு வரல? இல்லைங்க, எங்கே போன? பாடாவா, பிச்சு எடுத்துட்றேன். படுங்க படுமா. ஆண்டி சோகம். படுங்க. படுத்தாச்சு. கண்ணாடிக்கு படு. சின்ன பிள்ளை படு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:20 ஆக போகுது. நம்ம வந்து வயலுக்கு போயிட்டுருக்கோம். இருட்டிடுச்சு. எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் வீடர் இருக்கு இல்லையா, அதை வந்து மூடுறதுக்கு போகிறோம். மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. மழை பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, தண்ணி போந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடாது. நம்ம முந்தா நாள் தான் மெக்கானிக்கை வர சொல்லி ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுச்சு வண்டி. அப்புறம் மெக்கானிக் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று கைட்டிட்டு போய் அதை சுத்தம் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணி ஊற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சரி பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சாக்கு போட்டு மூடி வைக்க தான் வந்திருக்கோம்.
மணிமேகலைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோமா, மணிமேகலை வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த எண்ணத்தை வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க, இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். டீசல் கேனு இங்கேயே இருக்குது, நம்ம மூடிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். மழை வர மாதிரி இருக்குது, மப்பு இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிச்சின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஐயோ கடவுளே, வண்டி அங்கேயே நிற்கிது. நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். வாங்கடா, அங்கே நிற்கிதுடா வண்டி. வர கண்ணு வேறு டேமேஜாக போயிட்டுருக்கு. வண்டி இங்கே நிற்கிது, அதை விட்டுட்டு மேற்பார்வையாக பார்த்தா கல்லை கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு தெரியல. அந்தாண்ட நிற்கிதானே, அந்தாண்ட போய் பார்த்துட்டு வரேன், அங்கேயும் இல்லை. அங்கே நின்றுட்டு இங்கே பார்த்தாக்கா இங்கே வண்டி நிற்கிது. வண்டியை வந்து 2 சாக்கு போட்டு கட்டி வச்சாச்சு. இந்த சாக்கு வந்து இங்கேயே கிடந்துச்சு, இதையும் சும்மா எடுத்து போட்டு வைப்போம். இங்கே இவனுங்கெல்லாம் காண. டே வாங்க பா. டீசல் கேனு இங்கேயே இருக்குது. டீசல் இருக்கா இல்லையா? டீசல் இல்லை, பரவாயில்ல, இது இங்கேயே இருக்கணும். இல்லை டீசல் வாங்கிறதுக்கு தேவைப்படும். இதையும் எடுத்துப்போம். ஒடியாங்க, வா வீட்டுக்கு போ. ஒடியா கண்ணாடியே வா. விட்டுட்டு வந்துட்டானா, என்ன சவுண்டை பாருங்க. எங்கடா அங்கே போகிறீங்க? யாரோ இங்கே ஒடியாங்க, கடிச்சிடும். ஒடியா நல்லா இருட்டிடுச்சு. இது மட்டும் கூட பார்த்தீங்கன்னா இது பயப்படும். அவனை 2 பேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இப்போ வந்து நம்ம தெருவுக்கு வந்து சாமி வருது. போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம தெருவில் வந்து சாமி வந்து பார்த்துருக்கேன். என்ன சாமி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய மாதா சாமி தான் வந்து ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்து நிறையா பேர் போகிறாங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா 11:47, அதாவது ராத்திரி மணி வந்து 12 ஆக போகுது. இதே போல் ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ வந்து ஒரு தேர் வந்து போணுச்சு, அதுவும் ஆரோக்கியமாக தான். அந்த சாமி பின்னாடியும் நிறைய பேர் போனாங்க. இன்றைக்கே வந்து 2 தேர் வந்து ஆரோக்கியமாக தான் சாமி வந்து 2 தேர் வந்து போயிடுச்சு. ஆனால் எங்கே போகிறாங்க, என்ன ஊருக்கு போகிறாங்க, என்ன விசேஷங்கிறதுனா நமக்கு தெரியலப்பா. இந்த சாமி வந்து நம்ம தெருக்கு வந்து இந்த வருஷமும் போன வருஷமும் தான் வந்திருக்கு. இதுக்கிடையில் நான் வந்து பார்த்தது கிடையாது. இப்போ 2 வருஷமாக தான் பார்க்குறேன். தெரிஞ்சவங்க என்ன விசேஷங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.